எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அமரநாதிபுரம் திருப்பானாழ்வார் பாடின அமரநாதிபுரம் பாட்டில் 7வது பாடலை பார்க்க போகிறோம். அமரநாதிபுரம் பாடின 10 பாட்டு தான். இந்த 10 பாட்டில் இப்போ 7வது பாடல் பார்க்குறோம். 10 பாட்டில் அவர் வைகுண்டம் போயிடுறாரு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். 10 பாட்டில் வைகுண்டம் வாழ்த்துறார். அவர் தான் இருக்கிறதுலேயே திவ்ய பிரபந்தத்தில் ரொம்ப கம்மியாக பாடினவர் இவர் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7வது பாட்டு சொல்கிறேன், கேட்டுங்க. கையினால் சுரிசங்கு அனல் ஆழியர் நீள்வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமழ்நீள் முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணை மிசை மேய மாயனார் அரவின் அணை மிசை மேய மாயனார். அப்படி பிரித்து படிக்கணும். அரவின் அணை மிசை மேய மாயனார் அப்படி படிக்கணும். அரவின் அணை மிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே. இது பாட்டு. இதில் ஐயோன்றத அது அவச்சொல்லா இருக்கு. ஐயன்றது தான் கரெக்ட். அது ஆக்சுவலாக எல்லா புக்கு பாட்டு எல்லாத்தையுமே ஐயோன்னு தான் இருக்கு. அவர் அப்படி தான் எழுதியிருக்காரோ. ஆனால் ஐயன்றது தான் கரெக்டாக இருக்கும். ஐயன்றது ஐயா அப்படிங்கிறதுக்கு அது சமம். அதனால ஐயான்றது தான் அது கரெக்டான வார்த்தை. இப்போ நான் இப்போ சொல்கிறேன், பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. நான் குறையா சொல்ல வரல. ஐயோன்றது ஒரு அமங்கலமான வார்த்தையா இருக்கு இல்லையா? அதனால ஐயோன்ற இடத்துல நம்ம ஐயான்னு வச்சுக்கலாம். ஐயான்றது நம்ம படிவா இறைவனை பார்த்து போகிறது சுத்த தமிழ் வார்த்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. கையினார்னா கையில, சுரி சங்கு. சுரி சங்குன்றது சங்கு வச்சுருக்குது. சுரி சங்குன்னா சங்குல ரேகைகள் இருக்கான். சுரினா ரேகை. கையினார் சுரி சங்கு, ரேகைகள் பொருந்திய சங்க வச்சுருக்காராம் பெருமாள். அதை சொல்றார். கையினால் சுரி சங்கு அனல் ஆழியர். அனல் ஆழியர்ன்றது என்னன்னா நெருப்ப கக்கிறதான் சக்கரம். சக்கரத்துக்கு எப்பயுமே நெருப்ப கக்கிற சக்தி உண்டு. பெருமாள் கையில் இருக்க சக்கரத்துக்கு நெருப்ப கக்கிற சக்தி உண்டு. அதுதான் இங்க சொல்றார். கையினால் சுரி சங்கு அனல் ஆழியர். கையில ரேகை, அதாவது ரேகை பொருந்திய சங்கையும், ரேகை பொருந்திய சங்கையும் நெருப்பை உமிழ்கின்ற சக்கரத்தையும் கையில் வைத்துள்ளவர் அப்படின்னு அர்த்தம். கையினால் சுரிசங்கு அனல் ஆழியர் நீள்வரை போல். வரைனா மலை, நீள்னா நீளமான மலை. நீள்வரை போல், நீளம் மலை போல. நீளமலை எப்படி இருக்கும் அது மாதிரி. மெய்யனார் உடல், அந்த மாதிரி உடல் இருக்கான். அதான் பார்த்தோம் இல்லையா? ஸ்ரீரங்கம் பெருமாள் எவ்வளவு பெரிய பெருமாள். அதை விட பெரிய பெருமாள். இப்ப நான் ரங்கநாதன் நாவலெல்லாம் போயிருந்தோம், ஒரு டூர் போயிருந்தோம். அதில் பார்த்தோம் திருவரங்கன்ற ஊரில். நாங்கள் முதலே போயிருக்கேன், நான் நிறைய போயிருக்கேன். இந்த தடவை இவாள் காமிக்கணுன்றதுக்காக எங்களுக்கு கூட்டிட்டு போனேன். திருவரங்கம் பெருமாள் எவ்வளோ பெரிய பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாளோட பெரிய பெருமாளாம். ஆதி திருவரங்கம்னு பேர் அதுக்கு. இப்போ போயிருந்தோம் நாங்கள் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அதுதான் சொல்றாருங்க. நீள்வரை போல் மெய்யனார், பெரிய மலை போல, நீளமான மலை போல உடம்பா. நீள்வரை போல் மெய்யனார் துளப விரையார். துளபம்னா துளசி, விரையார்னா வாசனை, இறைனா வாசனை. துளப விரையார் அந்த துளசியோட வாசனை அடிக்கிறதுதான். துளப விரையார் கமல். துளப விரையார் கமல். துளப விரையார் கமழ்னா துளசி வாசனை இருக்கின்ற. துளப விரையார் அந்த வாசனை கமழ்கின்ற, வாசனை அடிக்கின்ற. நீள் முடியம், பெருமாளோட தலையில் இருக்கிற முடி இருக்க கிரீடம், அது நீள் முடியம். அந்த துளப விரை ஆறு இருக்கு பாருங்க. துளப விரை ஆர் மெய்யனார் துளப விரை ஆர். ஆறுன்றது இந்த இடத்துல என்னன்னா மிகுந்துன்னு அர்த்தம். அதிகப்படுத்தி சொல்றது. அதிகமா இருக்கிறதுக்கு ஆறுன்றதை சேர்த்துப்பான். வாசனை விரையாருன்னா வாசனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆறுன்றது மிகுந்துன்னு அர்த்தம். மெய்யனார்னா மிக நீளமான உடலை பொறுத்த ஆறுன்றது அது. அந்த ஆறுன்றதுக்கு அர்த்தம் அதான். துளப விரை ஆறு வாசனை, துளசி வாசனை மிகுந்த கமல். விரையார் கமல், துளசி வாசனை மிகுந்து வீசுகின்ற அந்த மாதிரி உடம்பா இருக்க வரான். நீள்வரை போல் மெய்யனார். துளசி வாசனை அதிகமாக அடிக்கிற வாசனை அடிக்கிற மெய்யனாராம்.
கமல் நீள் முடியம், நீள் முடியம், முடி நீள முடியம், தலைமுடி கிரீடம், நீள முடியம், நீள முடியம். ஐயனார், ஐயன்னா எங்களுக்கு இந்த எங்களை காப்போன்னு அர்த்தம், எங்களுக்கு காவல் தெய்வம்னு அர்த்தம். ஐயன்னா ஆறுனா மிகுந்த அன்போடு மிகுந்த அக்கறையோடு எங்களை பாதுகாக்கின்ற தெய்வம் அப்படிங்கிற அர்த்தம். கமழ்நீர் முடியம் ஐயனார். அணி அரங்கனார். அணின்றது வந்து அணியன் அப்படின்னு பாருங்க. அருகில், அருகில், அதாவது அணியன்னா நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அதே அதுக்கு அணியன்னா ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். அதுக்கே நீங்க அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சேயன்னு பேரு. சேயன்னா சீக்கிரம் அப்ரோச் பண்ண முடியாது. தூரத்தில் இருக்கிறவருக்கு பேர் சேயன், கிட்ட இருக்கிறவருக்கு பேர் அணியன்னு பேரு. அணியன்னா பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அணியன்னா அருகில் இருப்பவர், சேயன்னா தூரத்தில் இருப்பவர். அது மாதிரி இது அருகில் இருப்பவர் எளிதில் நீங்கள் அடையக்கூடியவர்னு அர்த்தம். இதுல இந்த இடத்துல என்னன்னா அணி பக்கத்தில் இருக்காருன்னு இல்லை, நீங்க நினைச்சா ஈஸியா பெருமாளை போய் சேர்ந்துடலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுன்றதுக்கு அர்த்தம். அருகில் ஈஸியா அடையக்கூடியவர். அணி அரங்கனார் ஐயன். அணியன் அரங்கனார். ரங்கநாதர் யாருன்னா அரங்கநாதர். அரவின் அணை மிசை மேய மாயனார். அரவின்னா பாம்பு, அரவுன்னா பாம்பு. இன்னுன்னு வருது பாருங்க, நிறைய இடத்துல இன்னுன்னு வருது பார்த்தீங்கன்னா இனிமையான அர்த்தம் அதுக்கு. அரவின்னா இனிமையான அரவம். பாம்புலயே இனிமையான பாம்புன்றது இருக்கா, அது ஆதிசேஷன் தானா. இனிமையான பாம்பா, நல்லவாழ ஒண்ணுமே பண்ணாதான். அதுதான் இங்க சொல்ற. அரவு இனிமையான பாம்பு படுக்கை. அரவின் அணைனா படுக்கை, அணை. மிசைனா அது மேலன்னு அர்த்தம். மிசை மேயன்னா மேவிய. மாயனார்னா வியக்கத்தக்கவன் அர்த்தம். அதான் அரவின் இனிமையான பாம்பாகிய படுக்கை மீது மேவிய வியக்கத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். அரவு அணை மிசை மேய மாயனார் அப்படி படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது அழகா சொல்ற. அரவின் அணை மிசை மேய மாயனார்னா அப்படி நம்மள வந்து மயக்கிற ஒரு உடலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒரிஜினல் இது எப்போ தெரியும்னா படுத்துட்டு இருக்கும்போது தான் தெரியும். நின்றுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது இருக்கிறத விட படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட குற்றங்களும் சேர்ந்து அந்த முகத்தில் தெரிய வரும். அதனால யாரையுமே பார்க்கணுன்னா படுத்துட்டு இருக்கும்போது பார்க்க சொல்லுவா. படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் முகத்தில் என்னென்ன அவங்களோட குற்றங்கள் என்னன்றது தெரியும், முகத்திலேயே தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறேன். இதில் என்ன சொல்கிறேன்னா அரவின் அணை மிசை மேயனார். பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கும்போது நம்மளை மயக்கிறாராம். அப்போ நின்றுட்டு இருந்தா எப்படி இருப்பார், இன்னும் அழகா இருப்பார் இல்லையா. அதுதான் சொல்றாரு. பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கும்போதே நம்மளை மயக்கக்கூடிய ஒரு அழகாக இருக்கு. மாயனார். செய்யவாய்னா செய்யன்னா சிவந்தன்னு எடுத்துக்கலாம், சிறந்தன்னு எடுத்துக்கலாம். சிவப்பான வாய், சிவப்பான சிறந்த வாய். செய்யவாய்னா சிவப்பான அந்த சிறந்த வாய் இருக்கு, அது ஐயா என்னுடைய சிந்தை கவர்ந்ததுவே. என்னுடைய சிந்தை என்னுடைய மனசை மொத்தமா ஈர்த்துடுத்து, என் மனசை மொத்தமா அப்படியே மேக்னெட் இருக்கிற மாதிரி இழுத்து பிடிச்சிடுத்து. என் மனசை அப்படியே பிடிச்சிடுத்து அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதான் வச்ச கண் வாங்காத பாக்குறதுன்னு பாருங்க. அந்த மாதிரி அது மாதிரி நம்மள அப்படியே இழுத்து விட்டோம். அதுதான் இங்க சொல்ற. செய்யவாய் என்னை சிந்தை கவர்ந்ததுவே. என்னை வந்து இது மாதிரி அப்படியே இழுத்துடுத்து அப்படின்னு சொல்றாரு. அருமையான பாட்டு இது. அதில் எத்தனை இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் வரிகளை எப்பயுமே படிக்கும்போது வரிகளை பிரித்து பாருங்க. வரிகளை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பாதி புரியும். நான் சொல்லணுங்கிறதே இல்லை, நான் சொல்லாமலே உங்களுக்கு பாதி புரியும். வரிகளை பிரிக்க தெரியணும். அதுதான் வரிகளை பிரிக்கணும். ஒரு இடத்துல ஆயலர்னு வரும் அந்த பாட்டில். சிறந்த ஆயலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சன மாடை நீ வாராய் நீராட்ட பாடல் பதிவு வரும். ஆயர்ன்றது வந்து ஆயர் கிடையாது, சிறந்த நற்ற ஆயலர். ஆயலர்ன்றது ஆயர்களை சொல்றது இல்லை, தாய் அலர், தாயை தவிர மற்றவர்கள் அப்படின்றது. சிறந்த நற்ற ஆயலர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன். தாய்னா அதனால மற்றவாளுக்கு முன்னாடி நான் மறந்து பேச மாட்டேன்னு சொல்றேன். அது மாதிரி நீங்க வந்து இந்த ஒன்னொன்னையும் பிரிச்சு படிக்க கரெக்டா தெரியும். பிரிச்சு நீங்க முதல்ல படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
நீங்க எந்த இடத்துல புரியலன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொல்லும்போது புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு 8வது பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க எல்லாத்தையும். தேங்க்யூ. இப்போ ஒரு போன 4 நாளைக்கு முன்னாடி ஞாயிறங்கநாதன், தென்னவன், நாவலன், அப்புறம் இந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கணபதின்னு அவர் எல்லாருமே போயிருந்தோம். நம்ம இந்த குரூப்பில் 4 பேருமே இருக்கோம். நாங்கள் கணபதி தான் இல்லை, கணபதின்ற ஃப்ரெண்டு. அவருக்கு திருவண்ணாமலையில் அவனுக்கு வீடு இருக்குது. அங்கே நாங்கள் போயிருந்தோம், 4 பேரும் போயிருந்தோம். 4 பேரும் போய் திருவரங்கம் பார்த்துட்டு வந்தோம். திருவரங்கம் போயிருந்தோம், அது சொல்லத்துக்கு தான் இங்கே வந்தேன். 4 பேரும் போனோம். 4 பேரும் போனோம். நானும் இதுக்கு முன்னாடியே ஒரு தரம் போயிருக்கோம். நான் அதுக்கு முன்னாடி 4-5 தரம் போயிருக்கேன். அந்த திருவரங்கம் பார்க்கறதுக்கு பார்த்தா கண்ணை எடுக்கவே முடியாது. இப்போ கோயில் வேலை நடந்துட்டுருக்கு. அது அப்போ வந்து மேலே எல்லாம் போகலாம், மேலே போகலாம். திருவரங்கம் கோயில் இதுக்கு மேலே கோவிலுக்கு மேலே ஏறி போகலாம். படி இருக்குது, மேலே ஏறி போனீங்கன்னா அங்கேருந்து தென்பண்ணை ஆறு பக்கத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அங்கேருந்து இறங்கவே மனசு வராது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நேரம் அது பார்க்க முடியல, அது இது பண்ணிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த வேலை நடக்கிறதுனால. வேலை முடிஞ்ச அப்புறம் திறந்து விடுவாளோ என்பது தெரியல. தேங்க்யூ.